ஹலோ! வெல்கம் டூ பாட்டுக்காரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்தியா, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த டைம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு டஃப்பான டைம் தான். நெறைய பேரு, நெறைய சொந்தங்கள், நெறைய நண்பர்கள நம்ம இழந்துட்டுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் வெளியில போகாதீங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க. பக்கத்துல யாருக்காவது ஏதாவது தேவைன்னா உதவி பண்ணுங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்லலாம் நம்ம ஒண்ணா இருந்தா தான் வந்து இத ஈஸியா நம்மளால கடந்து வர முடியும். இன்னைக்கு ஏன் நான் வந்து ஷெட்யூலே இல்லாம ஒரு பாட்காஸ்ட் இறக்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு நான் ட்விட்டர்ல ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணேன். ஸ்பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல லைவ் இருக்கிற மாரி, ட்விட்டர்ல ஒரு புது டூல். ஆடியோ ஒன்லி லைவ். ஆடியோல மட்டும் இன்டராக்ட் பண்ற மாரி ஒரு டூல் அது. அதுல நம்ம பேசும்போது சந்தோஷ் நாராயணன் நம்ம கூட இணைஞ்சிருந்தாரு. அவர் நெறைய விஷயங்கள நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நெறைய நண்பர்கள் வந்து அதோட ரெக்கார்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு குடுங்களேன். அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நண்பர் ரெக்கார்ட் பண்ணது தான் இப்ப நம்ம கேட்க போறோம். பட் எதுக்கு அதுக்கு முன்னாடி நான் இவ்ளோ ஆத்திட்டு இருக்கேன்னா வந்து, அது பெருசா ஒண்ணு நல்ல குவாலிட்டில கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டில தான் நம்ம இப்போ டெலிவர் பண்ணியிருக்கோம். ஆனா, நிச்சயமா கேளுங்க. ஏன்னா, சந்தோஷ் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கூட பேசுறதுக்கு, அவர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு. ஸோ, இத நீங்க கண்டிப்பா கேளுங்க. ஷோக்கு போலாமா? இன்னைக்கு சந்தோஷ் நாராயணன் பர்த்டே. சந்தோஷ் நாராயணனை எப்படியெல்லாம் கொண்டாடலாம்னு பார்க்கலாம். எனக்கு சந்தோஷ் நாராயணன்ற பேர் எப்போ ரிஜிஸ்டர் ஆச்சு? ஃபர்ஸ்ட் அட்டகத்தி ஆடியோ லான்ச் 2012 9th Jan. ஸோ ஈர்ப்பு வந்து ஒரு பர்சனல் கனெக்ட்டுங்க. பர்சனல் கனெக்ட் எதனாலதான் வந்து நான் எதனால அட்டகத்தி ஆடியோ லான்ச்ச கரெக்டான டேட் சொன்னேன் 9th Jan 2012 வந்து அன்னைக்குதான் நான் யுவனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். யுவன் தான் வந்து அட்டகத்தியோட ஓகே. ஆடியோ லான்ச் பண்ணாரு. யுவன் அண்ட் வெங்கட் பிரபு பண்ணாங்க. ஸோ அதனாலேயே வந்து சந்தோஷ் மேலையும் அட்டகத்தி மேலையும் ரஞ்சித் அண்ணா மேலேயும் ஒரு தனி பாசம். ஸோ அன்னையில இருந்தே வந்து அப்படிதான். நான் ஆக்சுவலா சந்தோஷ்டையும் சொல்லியிருக்கேன். எனக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பிடிக்கும். அதுக்கு ரீசன் வந்து உங்க லான்ச் அன்னைக்கு தான் நான் யுவனை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதனாலதான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனாலதான் அந்த எக்ஸ்ட்ரா இது. பட் அது மட்டும் இல்லாம எனக்கு அட்டகத்தியோட சவுண்டிங் ரொம்ப டிஸ்டிங்டிவா இருக்கும். அந்த டைம்ல அட்டகத்திக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கானா சாங்ஸ் பெருசா ஃபீச்சர் ஆகல. தேவா சார் இருந்த வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற யாருமே பண்ணல. டேப்பு பேண்டு இந்த சவுண்ட்லாம் வந்து தமிழ் மியூசிக் சீன்ல இல்லவே இல்லை. இருந்திருக்கும் மேபி, பெருசா ப்ராமினென்ட்டா இல்ல. சந்தோஷ் அதை கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவேன் பயங்கரமான ஒரு இனிஷியேட்டிவ். ஆல்சோ சந்தோஷ் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, அட்டகத்திக்கு முன்னாடி அவர் வந்து ஃபோக்ல எதையுமே ட்ரை பண்ணதில்லைன்னு சொல்லியிருக்காரு. லைக் எனக்கு இந்த இந்த சவுண்ட்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கறேன், ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்த ஒரு மியூசிஷியனால ஒரு ஃபர்ஸ்ட் ஆல்பம்லயே அதோட பெஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு அவரோட ஆல்பம்ஸ்லாம் வந்து எவ்ரி ஆல்பம் நான் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுவேன். உயிர்மொழிலாம் வந்து ஆடியோ லான்ச் நடந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. பட் உயிர்மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பீட்சா சுதுக்கும், வில்லா, குக்கு, வில்லா ரங்கான்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணாரு. ஸோ எனக்கு தெலுங்கு அப்பெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது, இப்பவும் பெருசா தெரியாது. பட் இருந்தாலும் வந்து அதுல வந்து மேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. அதெல்லாம் வந்து A1ல ரீயூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ப இருந்து அந்த பர்சனல் கனெக்ட்னாலதான் வந்து எக்ஸ்ட்ராவா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அது அவருக்கும் தெரியும். அட்டகத்தி ஆடியோ லான்ச் அன்னைக்கு காலையில, ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பாட்டு கேட்டிருக்கேன், அவர் பாட்டு ரசிச்சிருக்கேன், அவர் கூட வேலை பார்த்துருக்கேன். ஸோ ஒரு பிடிச்ச மியூசிஷியன் கூட வேலை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்லைன்னு நான் சொல்லணும். எனக்கு பர்சனலா ஒரு சாங் பத்தி நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன சாங் வந்து கார்குள் கடவையே, வட சென்னையில இருந்து. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாங். என்னன்னு சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் லவ் மேல ஒரு எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சாங். அண்ட் பர்த்டே பாய் த மேன் சந்தோஷ் நாராயணன் இஸ் ஹியர். சார் வீட்ல இருக்கீங்க ஹாய் சார்? சுதீர். சார் எப்படி இருக்கீங்க? பிறந்த நாள் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு, தேங்க்யூ சார். நீங்க ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, என்ன செஞ்சிருப்பாங்க. வந்து காப்பாத்துனீங்க சார். இங்க நிறைய ஃபேன்ஸ் வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் கேட்டதை நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன் அவர் சார்பா. அவர் இப்போ லைன்ல இல்ல. சோ அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, வழி பார்த்திருந்தேன் சாங்கோட கம்போசிங் அண்ட் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கம்போசிங் ஸ்டோரி இருந்துச்சுன்னா கேட்டிருந்தாரு. அட்டகத்தியில இருந்து வழி பார்த்திருந்தேன். ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து நான் படம் பார்த்துட்டு ஆட் பண்ணேன் படத்துல.
ஓகே சார். லாஸ்டா ஒரு ஒரு சர்ச் ஒண்ணு இருக்கும். அவன் தேடி போவான். ஆமா. லவ் பண்ற பொண்ணு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு போவான் ம், ம். ஆக்சுவலா. ஸோ பார்த்தா அவ அதுக்காகவே இல்ல. அவ நார்மலா வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. ம், ம். இவன் சம்மந்தமே இல்லாம பயங்கரமான மனக்கோட்டையை கட்டி வச்சிருப்பான். அது வந்து அதை கேப்சர் பண்றதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு சாங் இருக்குன்னா இந்த அப்போதான் நாங்க வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் போசனோவாக்குள்ள உள்ள வர Bossa Nova. பீரியட் அது. ஸோ அதுல ஒரு சின்ன ஆர்வக்கோளாறு இருந்தது, போசனோவால இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஆக்சுவலா வீட்ல பண்ணோம், வீட்லயே ரெக்கார்ட் பண்ணோம். இந்த ஊர்ல ஸ்ரீரங்கத்துல பண்ணோம்னு நினைக்கிறேன். அங்க பிரதீப் நானும் சேர்ந்து ஸ்டுடியோ செட்டப் இல்லாம சொல்றீங்க? ஸ்டுடியோலாம் இல்ல, சும்மா ஹால்ல. அது ஒரு 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 இன்டிமேட் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் அந்த மாதிரி இருக்கணும், ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் லெங்த் இருந்திருக்கணும் நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். நானும் தான் சார். நிறுத்திட்டோமே. செம எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு பயங்கர ஃபீல் இருந்து படத்துக்கே ஒரு பயங்கர ஃபீல் எனக்கு கம்ப்ளீட் ஆகும். அந்த சாங்ல ஒரு பயங்கரமான ஹீரோ இருக்கும் சார். ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச டைம்ல யாரையாவது மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஹீரோ. தேங்க்யூ தேங்க்யூ. நினைச்சவங்க ரியாக்ஷன் இதுவாதான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஆஸ் அ கம்போசர் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? நம்ம வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள சாங் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு கம்போசரோட ஒரு கிரியேட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் பிளாக் ஆகுதா? நம்மளால இதுக்கு மேல பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் எந்த ஒரு இதுவும் லிமிட்டும் கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் லெங்த் இப்ப ஆக்சுவலா எனக்கு நான் ரொம்ப லக்கி. ஏன்னா என்ன சுத்தி இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் அதிகப்படுத்த சொல்லி தான் கேட்பாங்க. அது ஒரு எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஸோ லெங்த் அதை பத்தி யோசிச்சு பண்றது நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. நீங்க சாங்ஸ் பார்த்தாலே இஷ்டத்துக்கு இருக்கும், ஒரு ஒரு சாங் ஒரு லெங்த் இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் என்ன இவ்வளவுதான் லெங்க்தான் ஃபீல் பண்ணுவோம். அப்பதான் கம்மியா இருந்துக்க ஒழிய இவ்வளவு மினிட்ஸ்குள்ள இருக்கணும் அந்த ரிப்பீட் வேல்யூ அந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு இருக்கு, அந்த ரீசெண்டா அந்த என்ஜாய் சாங் எடுத்தீங்கன்னா ஐ திங்க் அது 5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார். லிட்டில் லாங்கர் தேன் 5 minutes அந்த பாட்டு. 5 minutesன்றது பாப்புலர் ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஏத்த லெங்த் கிடையாது. பட் அதை தாண்டி தான் லிசனர்ஸ் இருக்காங்க. நம்ம அதாவது நம்ம அந்த டைம் பெர்செப்ஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம்ன்றத பொறுத்து தான் இருக்கு நான் நம்புறேன். இந்த என்கேஜ்மெண்டோட பெர்செப்ஷன் நாட் லிட்ரலி அது எவ்வளவு நேரமா நமக்கு தெரியுது. சம்டைம்ஸ் நம்ம டைம் போனதே தெரியலன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமா. சோ ஐ திங்க் பெர்செப்ஷன் தான் மெயின், லெங்த் ஒரு மேட்டர் இல்ல. சார் பர்த்டே பாய், உங்க பர்த்டே அன்னைக்கு உங்க ஃபேமிலி டைம், பர்சனல் டைம் அன்னைக்கு உங்க ஃபேன்ஸ் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. ஸோ பர்த்டே பாய்க்கு கிஃப்டா இங்க இருக்கிற சில ஸ்பீக்கர்ஸை வந்து நான் அவங்களுக்கு விஷோ இல்லை அவங்க பாடணும்னு உங்களுக்காக பாடணும்னு ஆசைப்படுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 minutes நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் சார். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே சார். ஃபர்ஸ்ட் சிரில். ஹாய் சிரில். ஹாய்ண்ணா, கேக்குதுண்ணா? கேக்குது சிரில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. தேங்க்ஸ் ஃபார் ஹோஸ்டிங்ண்ணா. நோ இஷ்யூ சிரில். சிரில் த மேன் இஸ் ஹியர். ஸோ நீங்க விஷ் பண்றதோ ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ சிரில். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிரில். தேங்க்ஸ் ஃபார் கனெக்டிங். சார் என்னோட பர்சனல் கொஸ்டின், எவ்ரி சாங்கை வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேரோட ரொம்ப பர்சனலா இதுக்கு லிரிக் கரெக்டா இருக்கணும், சிங்கர்ஸ் கரெக்டா இருக்கணும், இதோட ப்ரொனன்சியேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கணும் தான் பண்றீங்க. அப்படியெல்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு ஒரு சாங் பண்ணும்போது அந்த சாங்கை வந்து விஷுவல் பண்ணாம விடுறனாலையோ இல்லை எடிட்ல தூக்குறனாலையோ அந்த சாங்கோட ரீச் கம்மியாகுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா, இல்லை அதுக்கு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல அப்பெல்லாம் வருத்தப்பட்டதே இல்லை. இது அப்பனா ரீச் ஆயிருக்கணும்னு எதிர்பார்த்திருந்தா தானே வருத்தப்படுவோம். நம்ம அப்படி எதுவும் பார்த்தது இல்லை. எது நல்லா போகும்ன்றதை எப்பயுமே வந்து ஒரு அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. டோட்டலா ஆல்பம் விட்டு போகும்போது ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் அது லிசனருக்கு ஒரு அந்த ஆல்பம்ல இருக்கும், ஆனா படத்துல யூஸே இல்லாம போயிடும் தெரியுமா? அப்போ லைட்டா ஃபீல் ஆகும். ஏன்னா பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கும் சம்டைம்ஸ், வெரி ரேர்லி. சம்டைம்ஸ் அது நம்ம அந்த படத்துல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இல்ல படத்துல நானே சம்டைம்ஸ் ஒரு பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கேன். அந்த பாட்டுனால அந்த படம் மொக்கையா தெரியும், அந்த ஏரியாவே ரொம்ப டவுன் ஆகும். அப்ப நானே தயவு செஞ்சு இந்த பாட்டை ரிமூவ் பண்ணுங்க, ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லுவேன். பட் அதுக்குள்ள ரிலீஸ் ஆயிருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் படத்தை பார்க்க சான்ஸ் கிடைக்கும், ஃபுல் எடிட். சம்டைம்ஸ் அது நடக்கும். பட் அது வரைக்கும் ஃபீல் பண்ணி எதை பத்தி ஃபீல் பண்றது இல்லைங்க. ஆனா நம்ம இப்ப ரிலீஸ் பண்றோம், சம்டைம்ஸ் அதுக்கு வேல்யூ எப்ப கிடைக்கும்னு சொல்லவே முடியாது.
நிறைய சாங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாரிஸ் ஜெயராஜ் வந்தது இல்லையா, அதுல ஆமா அந்த சார். புலிமாங்கா புலிப் சாங்லாம் வந்து இப்போ கொஞ்சம் லேட்டரா தான் அதோட சாங்குடைய கனெக்ட் வந்து கிரியேட் ஆச்சு. நாட் அரவுண்ட் ஜஸ்ட் மூவி. இது மூவி வரும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு ரீச் இருந்தது. பட் அது கனெக்ட் ஆகுறது எப்ப வேணா ஆவாங்க. அது வந்து படத்தை சார்ந்து மட்டும் மக்கள் கனெக்ட் ஆக மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்தவே அதெல்லாம் ஒரு ஆஸ்பெக்டே இல்லை, அப்படி யோசிக்கிறதே இல்லை. ஓகே சார். சார் சின்ஸ் நீங்க பாரிஸ் ஜெயராஜ் பத்தி பேசினனால எனக்கு பாரிஸ் ஜெயராஜ் பத்தி ஒரு விஷயம் நம்ம பேசணும். பாரிஸ் ஜெயராஜ் பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பேக்டான ஒரு கானா ஆல்பம். ஸோ சின்ஸ் அவர் அந்த படத்துல அவரோட கேரக்டர் வந்து ஒரு கானா சிங்கரா இருக்கிறனால எல்லா சாங்ஸும் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆனா நீங்க உங்களோட பிக் ஆஃப் லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர்ஸ் அந்த ஆல்பம்ல வந்து பயங்கர ஒரு கோக்கியான சாய்ஸ் தான் சொல்ல. அசல் கோலார், ரோகேஷ், மெட்ராஸ் மீரா, இவங்களெல்லாம் வந்து சென்னையை சுத்தி இருக்கிற இண்டி மியூசிக் ஃபாலோ பண்றவங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஆனா அவங்கள பத்தி நிறைய பேருக்கு வெளியில தெரியாது. நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி டேலண்ட்ஸ் தேடி போறீங்க? நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்களா, இல்ல ஒரு சாங் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது தேவைப்படுது, நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும்னு அதுக்கப்புறம் உங்களோட சர்ச் ஸ்டார்ட் ஆகுமா? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னன்னா, நம்மளோட லோக்கல் மியூசிக் இருக்கு இல்லையா, நம்மளுடைய லோக்கல் இன் அ சென்ஸ் நான் ஜியாகிரபி சொல்றேன். லோக்கல்னா நம்மளை சார்ந்து இருக்கிற நம்மளுடைய கல்ச்சரை சுத்தி இருக்கிற, இப்ப சென்னைன்றது சென்னையில வந்து சென்னையோட ஃபோக் மியூசிக் வந்து கானா. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுன்றது என்னுடைய எப்பயுமே எனக்கு இருந்திருக்க ஒரு ட்ரீம். ஒரு ஊரோட மியூசிக்கு நம்ம செலிப்ரேட், வேர்ல்டு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. ஸோ நம்மளோட கானாவை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் ஒரு படத்துல எல்லா பாட்டும் கானா வந்து இது வரைக்கும் வந்தது இல்லை தமிழ்ல. ஸோ அதுக்கு இதுல ஒரு ஆப்ஷன், இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. அதனாலதான் நான் ஜம்ப் பண்ணி இந்த படம் பண்றேன்னு நான் சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு ஃபுல் கானா ஆல்பம் கிரியேட் பண்ண முடியும் அண்ட் அதை ஆத்தென்டிக்கா பண்ணுன்றதையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன் முதல்லயே. அதாவது இது வந்து சினிமாக்காக அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே இல்லாம அதோட ஆத்தென்டிக் ஃபார்ம்ல இருக்கும். ஏன்னா அது ஒரு கானா சிங்கரோட லைஃப். ஸோ நீங்க அதை எடுத்து நீங்க எப்படி யூஸ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க, எப்படி வேணா பண்ணலாம். அதை வந்து நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம், அதுல ஒரு எந்த விதமான பேரியர்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் முதல்லயே. ஸோ அப்படிதான் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ இங்க இந்த கானா சர்க்கியூட்ல இருக்கிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் தெரியும் எனக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா 2012 இருந்தே என்னுடைய டிராவல் அவங்களோட ஸ்டார்ட் ஆயிருக்கு கானா மியூசிஷியன்ஸோட. கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க இங்க சென்னையில மட்டுமே, பயங்கர டேலண்டட் கானா மியூசிஷியன்ஸ். பாடுறவங்கல இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்கல இருந்து எழுதுறவங்கல இருந்து பெர்ஃபார்ம் பண்றவங்கல இருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரியும் தான், நம்ம தனியா போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கல்ச்சர் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுல சுத்தி இருக்கிற முக்கியமான நபர்கள் தன்னால தெரிய வரும். அது எதை வேணா எடுக்கலாம். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க இருக்கிற எவ்வளவு பேருக்கு ஹாலிவுட்ல இருக்கிற எவ்வளவு ஆக்டர்ஸோட பேர் தெரியுது. அது மாதிரி இங்க இந்த சர்க்கியூட்ல அவங்க எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலா அவங்க பயங்கர சக்சஸ்ஃபுல். பேரலா ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியை நடத்திட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ மியூசிஷியன்ஸ்ல கானாவும் ஒருத்தங்க. அவங்க தனி இண்டஸ்ட்ரி, அது தனியா அவங்க பெருசா பெரிய சக்சஸ், படங்களுக்கு ஈக்குவலா ஆர் பெட்டராவே சக்சஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டவ் மேல கடை பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் சாங் அதெல்லாம். சோ எனக்கு வந்து அந்த குரூப்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்களோ அவங்களே அதுல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி கோக்கி எல்லாம் கிடையாது. அது ஆக்சுவலா ரொம்ப ரூட்டட் அண்ட் ரொம்ப ஒரிஜினல் கானா சிங்கர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஒர்க்ல இருந்து கிரியேட் பண்ணப்பட்டதுதான். அண்ட் எனக்கும் ஒரு கானா மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணதுனால எது வந்து கரெக்டா, சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அப்ரோப்ரியேட் பண்ணிடக்கூடாது, இதுதான் அவங்களோட மியூசிக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. அதுல நான் ரொம்ப 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 தெளிவா இருப்பேன். ஸோ அதை பண்ணதுனால மேபி அது உங்களுக்கு ஓகேயா பாடலாம், பட் அது எப்பயுமே இங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்பேஸ் தான். நீங்க ஒர்க் பண்ண ஃபிலிம் மேக்கர்ஸா இருக்கட்டும், ஸோ உங்க ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ரஞ்சித் அண்ணா, அப்புறம் கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி, ஸோ இப்போ ராஜமுருகன், ஸோ எல்லாரோட இப்படி ஒரு அந்த 2012 வந்த எல்லா ஃபிலிம்ஸுக்குமே வந்து திரும்பி பார்க்க வைக்கிற எல்லா படத்தையுமே நீங்க இருந்தீங்க. நீங்க வந்து ஒரு வேரியட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட, அதாவது வேரியட் ஜானர்ல பண்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட நீங்க அசோசியேட் ஆயிருந்தீங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு நிறைய செட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட டிராவல் பண்ணும்போது அவங்களோட ஐடியாலஜிஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இவங்களுக்கு இது தேவை, இவங்களுக்கு இப்படிதான் பண்ணணும். ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க வந்து டோட்டலா பார்ன் அண்ட் பிராட் அப் வந்து
திருச்சி அண்ட் சென்னை அந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ பரியேறும் பெருமாள் மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அதுக்கான ஹோம்ஒர்க் என்னென்ன தேவைப்படுது? மெயினா வந்து ஒரு எம்பத்தி வேணுங்க. அதாவது இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கல்ச்சுரல் ரெஃபரன்ஸோட பொறக்குறோம், வளர்றோம். பல ஜாதிகளா, மதங்களா, பல கிளாஸஸா பிரிஞ்சிருக்கோம். அதை மீறி வந்து எம்பத்தி வேணும். அதாவது இப்போ இன்னொரு ஒரு விஷயம் இருக்குன்னா, அவங்க என்ன பண்றாங்க, அது செக்குலரிசம் சொல்றோம் இல்லையா? சும்மா நம்ம சிவிக்ஸ்ல, சோசியல் ஸ்டடீஸ்ல படிச்சுட்டு சொல்றது கிடையாது அது. அது செக்குலரிசம்ன்றத ஃபுல்லா நான் நம்புறவன். அவங்க ஒண்ணு பண்றாங்க, நம்புறாங்கன்னா அதை வந்து நம்ம மதிக்கணும். எதுவா இருந்தாலும் சரி. அது வந்து ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், இல்ல கிளாஸ் டிஃபரன்ஸா இருக்கலாம், லாங்குவேஜ் இருக்கலாம். ஏகப்பட்ட டிஃபரன்சஸ் இருக்கு. டிஃபரன்சஸ் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இல்லாட்டி ஆர்ட்ன்ற ஒன்னே கிடையாது இல்ல. உங்களால வந்து ஒரு விஷயம் வாவ்னு சொல்ல முடியலன்னா ஆர்ட் ஃபார்மே கிடையாது. ஆர்ட் ஃபார்ம் சீஸ் டு எக்ஸிஸ்ட். ஒரு ஐடியல் சொசைட்டில ஆர்ட் ஃபார்ம் தேவையில்லை ஆக்சுவலா. ஏன்னா ஆர்ட் ஃபார்ம்ன்றது வாவ்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஐடியல் சொசைட்டின்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம அங்க இல்ல. நம்ம வந்து அந்த டிஃபரன்ஸ் செலிப்ரேட் பண்றோம். அதே மாதிரி இன்னொருத்தங்களோட வழியை நம்ம வந்து எம்பத்தைஸ் பண்ண முடியணும். எனக்கு இல்ல, இப்பெல்லாம் யார் ஜாதி பாக்குறாங்க, அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடாது. நம்ம இப்பெல்லாம் யாரு வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்றது அது உண்மைதான். நம்மளை சுத்தி இருக்கிற வேர்ல்டுல நம்மளுக்கு எவ்வளவு பேர் தெரியும்? மேக்சிமம் ஒரு 100 பேர் தெரியுமா? ஒருத்தர் எடுத்தீங்கன்னா டே டு டே நம்ம டீல் பண்ண 100 பேர் தான் தெரியும். அதுதான் நம்மளோட வேர்ல்டு. பட் அது மட்டும் வேர்ல்டு கிடையாது. சுத்தி நிறைய நடக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. எம்பத்தைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு நான் எப்பயுமே நினைப்பேன். சின்ன வயசுல இருந்தே நினைப்பேன். பட் எனக்கு ஆர்ட் ஃபார்மா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியாம இருந்தது. லக்கிலி எனக்கு ரொம்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் லவ்ல இருந்து ஆர்ட் ஃபார்ம் அப்ரோச் பண்ற நிறைய பேர் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கிடைச்சாங்க. ரஞ்சித் வந்து ஒரு இவன் தான், நீங்க அவர் பேசுறது வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி, பயங்கர ஏதோ ஃபைட் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் லவ்ல இருந்தா அவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. மக்கள் ஒண்ணாவணுமாமே அப்படின்னு சொல்லி. அது ஏர்லியர் ஸ்டேஜஸ் எல்லாம் பயங்கர ரொம்ப எமோஷனலா பேசுவாரு அந்த விஷயத்த. ஸோ அது எனக்கு பயங்கரமா இன்ஸ்பயர் ஆச்சு. அதுக்கப்புறம் நலன் மீட் பண்ணேன். நலன் வந்து எப்பயுமே பாசிட்டிவ். வேர்ல்டு வந்து தலைவா எல்லாம் சரியாயிடும் தலைவா, நம்ம சொசைட்டி செம சொசைட்டி தலைவான்னு சொல்லிட்டே இருப்பாரு. கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவர் ஒரு பயங்கரமான, கார்த்திக் சுப்புராஜ் எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் த மோஸ்ட் நெசசரி ஃபில்ம் மேக்கர் இன் டுடேஸ் எரான்னு சொல்லுவேன். ஹீஸ் த பேலன்ஸ் பிட்வீன் இந்த என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆர்ட் ஃபார்ம். பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இருக்கிற ஃபில்ம் மேக்கர் அவரு. அப்புறம் மாறி எடுத்தீங்கன்னா பரியேறும் பெருமாள், அவரோட லைஃப் எனக்கு சொல்லும் போது எனக்கு சோகமா இருந்தது. என்னடா இப்படி நம்மளாம் வந்து நம்மளோட எல்லா பிரச்சனையும் வந்து எதர் ஃபினான்ஸ் சுத்தி இருக்கு, இல்லாட்டி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சுத்தி தான் இருந்திருக்கு. பட் பேசிக் சஸ்டெயின் பண்றதே வந்து ஒரு கேள்வியா இருந்து இப்படி வந்திருக்காங்களேன்னு சொல்லி எனக்கு அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் படிக்கிறேன், அதெல்லாம் கத்துக்கிறேன். அண்ட் அந்த அந்த அது எப்படி இருந்திருக்கும்ன்ற ஒரு எம்பத்தைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை வந்து மியூசிக்கா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து என்ன பார்ப்போம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் இருக்கக்கூடாது, அவங்களோட ரூட்டடா அது எப்படி சொல்லியிருப்பாங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் ஒரு பாட்டு பண்ணா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை தூக்கி போட ரெடியா இருக்கணும். இப்ப நான் ஒரு எலக்ட்ரானிக், நான் ஒரு டிஜேவா இருந்தேன் அட்டகத்தி பண்ற வரைக்கும். ஒரு டிஜே வந்து அட்டகத்தி பண்ண முடியாது. ஆமா, டிஜே சாண்டியா சுத்திட்டு இருந்தேன் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு. அது அப்படி சுத்த முடியாது. அப்படி ஒரு டிஜே வந்து அட்டகத்தி பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. எனக்கு அந்த டைம்ல ரஞ்சித் வந்து கொடுத்த ஒரு ஹோப்பும், அதை நாம சரி கரெக்டா பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். பட் மெயினா ஈவன் ஃபார் அப்கமிங் மியூசிஷியன்ஸ், ஈவன் ஃபார் அந்த புதுசா வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, நடிக்கிறவங்கல இருந்து எல்லாரும் அந்த எம்பத்தி மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருந்தது அப்படின்னா ஆர்ட் ஃபார்மோட அந்த நம்ம சொல்ற விஷயத்த பயங்கரமா சொல்லலாம் ஆர்ட் ஃபார்ம்லன்ற நான் நம்புறேன். அப்படிதான் அது வருது. ரொம்ப தெளிவான பதில் சார். ரொம்ப ரொம்ப எலாபரேட்டடா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சின்ஸ் நீங்க ரஞ்சித் அவர்கள் வந்து உங்ககிட்ட ஒரு டிஜே சாண்டியா இருந்தவர்கிட்ட அட்டகத்தை கொடுத்தது பத்தி நீங்களே சொன்னனால, அவரை மீட் பண்ணது எப்படி சார்? ஃபர்ஸ்ட் மீட்ல வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பூம் ஆச்சு? ரஞ்சித் வந்தாரு. ரஞ்சித் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, நான் வந்து இந்த படத்துக்கு வேற ஒரு கம்போசர் தான் கேட்டேன், ஆனா நீங்க தான் வேணும்னு சொல்றாங்க, எனக்கு நீங்க வேணாம், ஆனா நீங்க நல்லா பண்ணீங்கன்னா நீங்க எனக்கு வேணும், அந்த மாதிரி சொன்னாரு. கன்ஃபார்மா இந்த படம் நடக்காது அப்படின்னு நினைச்சேன் நான் அந்த டைம்ல. அண்ட் எனக்கு அப்போ வந்து அட் தட் பாயிண்ட் எனக்கு வந்து எனக்கு என்னோட லைஃப் மட்டும்தான் தெரியும். ஏன்னா எனக்கு வெளியே போறது ரிசோர்ஸ் இல்லை, எனக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கே ரிசோர்ஸ் இல்லாத அளவுக்கு நான் ஒரு மாதிரி ஒரு 6 இயர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல இருந்தேன். வீட்டுக்குள்ளதான் இருக்க முடியும், ஊர்கா பாட்டில் தான் சாப்பிட முடியும், அந்த ஃபீல்ட்ல இருந்தது.
ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஏன் இப்படி பேசுறாரு, ஏன் இவரோட லாங்குவேஜ் வந்து வேற சவுண்ட்ல இருக்கே, வா எனக்கு அதெல்லாம் நான் பயங்கர அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா வந்து என்னோட பாட்டு காமிச்சேன், பயங்கர எலக்ட்ரானிக் சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சேன். இதெல்லாம் நல்லாவே இல்லையே மாமே, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ற நீ, எதை பார்த்து பண்ற, அந்த மாதிரிலாம் கேட்டாரு. பயங்கரமா கலாய்ச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பண்ணு நீ, இதுதான் கானா அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. கானாலாம் தெரியும், அதெல்லாம் கேட்டிருக்கேன். என்ன தெரியும் அப்படின்னு சிரிச்சாரு. இல்ல தெரியாது, நீங்க எனக்கு காட்டுங்க, நான் ஏதாவது சாங் பண்றேன்ட்டு அந்த ஆடி போன அவனி சாங் நான் கம்போஸ் பண்ணி காமிச்சேன். ஓகே காரி துப்பிட்டாரு. நல்லா மாமே, நல்லாவே இல்ல இது அப்படின்னு சிரிச்சுட்டாரு ரஞ்சித். அப்புறம் லிரிசிஸ்டோட உட்காந்து நீ அதை இது பண்ணு, ஏதாவது பண்ணு பாப்போம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிட்டோம். அதை வச்சு ஓகே ஒரு மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு சொல்லிட்டாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் ஷூட் பண்றேன், நல்லா இல்லை, ஆள் மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணோன்னா அங்கேயிருந்து கால் பண்ணாரு, மாமே அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும், என்னது இது அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, பல்லவன்ல வந்து நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன், அந்த அன்ரிசர்வ்ட்ல ரிசர்வ்ட் மாதிரி நடிச்சு வந்துட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த ஃபீல்ட்ல நான் வந்து கால் மேல கால் போட்டு கீழே உட்காந்து வந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, நல்லா இருக்கு அப்படின்னு. அப்பதான் எனக்கு வந்து ஒரு படம், வாவ் நம்ம வந்து அந்த படம் பண்ண போறோம் போல இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்க எங்கேன்னு ஓடி ஆடி நான் இம்மீடியட்டா படிக்க ஆரம்பிச்சேன். உடனே அங்க போய் அங்க இருக்கிற மியூசிஷியன்ஸோட பேசி உடனே, ஆனா இம்மீடியட்டா ஒரு அடுத்த செட் ஆஃப் சாங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அண்ட் இம்மீடியட்டா அந்த படம் முடியறதுக்குள்ள அந்த பாட்டை நான் மாத்திட்டேன் டோட்டலா. அந்த லிரிக் அண்ட் சந்தம் மட்டும் வச்சுட்டு கம்ப்ளீட்டா இது பண்ணி, அப்புறம் கானாபாலா மீட் பண்ணேன். கானாபாலா நிறைய சொல்லி கொடுத்தாரு. கானாவை பத்தி, எப்படி எங்க லைஃப்னா என்ன, எப்படி ஊர்ல எப்படி இருக்காங்க, எப்படி ஒரு ஸ்டிக்மா இருக்கு, இந்த மியூசிக்கே ஒரு ஸ்டிக்மா எல்லாம் இருந்திருக்கு ஒரு டைம்ல, அதெல்லாம் எப்படி என்னன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் அது நடந்தது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு இதுதான் ரியலிஸ்டிக்கா இப்படிதான் நடந்திருக்கும். நிறைய மியூசிஷியன்ஸ்க்கு இப்படிதான் இருக்கும். பட் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நடந்தது. சூப்பர் சார். அடுத்து கார்த்திக். ஹலோ சந்தோஷ் ப்ரோ, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. பிக் ஃபேன், பிஜிஎம்க்கு பிக் ஃபேன். நான் வெயிட்டிங் ஃபார் சியான் ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்றேன். தேங்க்யூ. ஓகே, செமையா எடுத்துட்டு இருக்காரு கார்த்திக், அதை மட்டும் சொல்லலாம். அப்படியா? ஓகே ஓகே ப்ரோ, ஆமா, வெயிட்டிங் ஃபார் அதுக்காக. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் கார்த்திக். சார், இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட இது கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லையா? ஒரு ஐடலை பார்த்து, இல்லை ஒரு ஆர்டிஸ்டை பார்த்து, இவர மாதிரி நம்ம ஆகணும்ப்பா, இல்லைன்னா வந்து ஒரு செம்மையா பாட்டு போறாரு, இது எப்படி போறாரு, நம்மளால இது மாதிரி பண்ண முடியுமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? உங்களோட இன்ஸ்பிரேஷனை யாரு சார் சொல்றீங்க? எனக்கு நிறைய பேர், ஆல்மோஸ்ட் என்ன தவிர எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தாங்க. ஏன்னா நிறைய இது நான் பார்க்கும்போது எப்படிதான் இதை பண்ணிருப்பாங்கன்ற தோணுது. இப்போ வரைக்கும் கூட எனக்கு ரீசெண்டா ஐ திங்க் நாயட்டுன்னு ஒரு படம், அது எப்படி, நாயட்டுவா, ஆமா சூப்பரா இருந்தது. நம்ம விஷ்ணுன்னு சொல்லி நமக்கு ஃப்ளூட்லாம் வாசிப்பாரு, அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு, பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஓசாக்னு ஒரு டிவி சீரிஸ் பார்த்தேன், அதுக்கு பயங்கரமா இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த பிரேக்கிங் பேட் இதெல்லாம் பாக்குறோம். அப்புறம் ரீசெண்டா சுல்தான் ஒரு படம் வந்து, அதுல சில ஸ்கோர்லாம் பயங்கர எபிக்கா இருந்தது. நிறைய இந்த 99 சாங்ஸ்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒரு ஸ்பேஸ் எனக்கு அது தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. எப்படி 2.0 இருக்குல்ல, 2.0ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஐ திங்க் வாஸ் வெரி அண்டர் ரேட்டட், பயங்கரமான ஸ்கோர் அது இருந்தது. சாங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பயங்கரமான நிறைய சாங்ஸ். எனக்கு அதாவது எப்படிதான் அதை பண்றாங்க அப்படின்றது எப்பயுமே ரெகுலரா இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ அது ஏன்னா நம்மளும் கண்டெம்பரரியா அதை ஒர்க் பண்ணி கிரியேட் பண்ண ட்ரை பண்றோங்கும் போது எல்லா ஒர்க்குமே ஒரு லெவல்ல வந்து பயங்கரமா அஸ்டானிஷா ஆக்கும். எனக்கு பயங்கர வாவ்னு கிரியேட் ஆகும் எனக்கு. கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்தியால எடுத்தோம்னா எம்எஸ்வி அவர்கள், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அவங்கலாம் வந்து அவங்க பாடி ஆஃப் ஒர்க் ஓவர் பயங்கரம். அதாவது இவங்க 3 பேர் நீங்க சேர்த்தீங்கன்னாலே இல்லாததுன்றதே இருக்காது. இதை தாண்டி ஒரு ஸ்பேஸே இருக்காது. அதை தாண்டி நம்ம ஒர்க் பண்ற கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் மாத்த முடியுமே தவிர தேவ் டன் எவ்ரிதிங் தட் குட் பி டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஜான்ரஸ். நம்ம எடுத்தோம்னா அது எல்லாமே பண்ணிருக்காங்க, பயங்கரமா பண்ணிருக்காங்க, அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. இளையராஜா சார்லாம் ஐ திங்க் 83ல 53 படமே அதை பண்ணிருக்காரு அந்த இயர்ல மட்டும். நான் இன்னும் 50 படமே பண்ணல, 12 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பிசிக்கலி இம்பாசிபிள், இன்சேன் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ்லாம் அவங்க டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு கலெக்டிவா ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. சடனா இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சான் ரோல்டனோட
ஓல ஓல குடிசையில அந்த மாதிரி பாட்டு. அப்புறம் அந்த இவரு பாட்டுல ஒரு செம பாட்டு இருக்குங்க. ச்சா. எந்த பாட்டு சார்? முன்னே என் முன்னே முன்னே என் ஷான் முன்னே ரோல்டன் தான். அந்த பாட்டு. அப்போ அந்த பாட்டுலாம் பயங்கரமா பிடிக்கும். ம், ம். பிரதீப்போட ஒர்க்லாம் பயங்கரமா பிடிக்கும். நிறைய அவன் எல்லாமே இன்ஸ்பயர் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ இது நல்லா வரோம் இருக்கு, இந்த ஸ்பேசஸ்ன்றது புதுசு, பண்ணா நல்லா இருக்கு, இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. ஆமா, நான் அப்ப இதை நம்ம மேபி ஒரு அடிக்கடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோமா? டூலா யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ஒரு ரிலீஸ் கான்செப்ட் பண்ணணும், பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. சரி, நம்ம நீங்க பாப்போம், வெளியே போயிட்டு என்னெல்லாம் காரி திப்பிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை வச்சு பண்ணலாம். கண்டிப்பா ஆமா. சார். நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேன் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான ரீசன் அவராதான் சொன்னாரு. ஏன்னா ஓ, சந்தோஷ் நாராயணன் சாங்ஸ் வந்து எனக்கு ஜதி ரிதம் பிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. அவருக்கே எப்ப பிடிக்காம போதோ அப்ப நான் நிறுத்திப்பேன் அதை. அது வரைக்கும் பண்ணலாம். அவர் ஆமா, எஸ்பெஷலா ரொம்ப பெக்குலியரா ஒரு ஏண்டி இப்படியில வர கூ கூ அந்த லைன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் அதை நான் பாடினது ஐயோ, அதான் அதான். கஷ்டப்பட்டு பாடினது, அவ்வளவுதான் வரும். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் நோ தட். ஏன்னா Sure, sir. Thank you. அப்படியும் அதையும் நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பாடணும்னு ஆசை இருக்கும். ஆனா ஆமா. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு சாங் நம்ம பாடின மாதிரியே இருக்கு, நம்ம அது கூட சேர்ந்து பண்ணா எதுவுமே தப்பா தெரியாது, நம்ம பாடலாம் அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச் ஆயிடும் இல்லையா? ஆமா. இன்ஃபேக்ட் அது ஆரம்பிச்சது என் தலைவன் இவன் தான். அவர் வந்து முன்னாடி ஒரு பயங்கர, உங்களுக்கு தெரியுமே, ஆமா சார். அடிச்சு காலி பண்ணுவாரு, சூப்பரா இருக்கும். சோ அதோடைய ஒரு டெரிவேட்டிவ் தான். நிறைய அவரோட இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்கு என்னோட ஒர்க்ல. ஓகே சார், அடுத்து ஒருத்தர்கிட்ட பேசலாமா? தீர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். வெரி ஹாப்பி டு. நன்றி நன்றி. சூப்பர் சார். ஸோ ஒன் ஆஃப் மை தி கரண்ட் டாப் மியூசிஷியன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஸோ டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, ரூட்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. ஸோ கானான்றது சென்னையோட ரூட்ஸ், அதே மாதிரி மூவி தட் யூ மேக் அந்த மூவிக்கான ரூட்ஸ் நீங்க கொண்டு வந்துடுறீங்க சாங்ல. ஸோ டெஃபினெட்லி பிரில்லியன்ட் ஒர்க். இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல வந்து வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் சார்? லைக் இப்போ என்ஜாய் என்ஜாமி வந்துச்சு, தட் ஆல்மோஸ்ட் ஷூக் அப். ஸோ அதுல ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? ஆர் யூ கம்மிங் வித் சம் ப்ராஜெக்ட்ஸ் தேர்? அண்ட் இஃப் பாசிபிள் ஏதாவது ஒரு ட்ராக், ஒரு பிரில்லியன்ட் பிஜிஎம் ஃபார் அஸ் வேணா போட்டு வேணா காட்டலாம். பிஜிஎம் வாசி காட்டுறது இப்பதான் ஆஃப் பண்ணேன். சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ்ல உங்க பிளான்ஸ்? இண்டிபெண்டன்ட் மியூசிக் பத்தி கண்டிப்பா பேசணும். இந்த என்ஜாமின்றது வந்து ஒரு சீமிங்லி இட் இஸ் அ ரிலீஸ் அப்படி தெரியலாம், பட் அது பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அதாவது ஹோப், அது நல்லா வந்துடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஹோப் இருந்தது. ரொம்ப ஆங்ஷியஸா தான் இருந்தேன் நான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது. ஏன்னா இட் இஸ் அ பிக் டோர் தட் வாஸ் அன்டாப்டு நான் நினைக்கிறேன். அந்த டோரை வந்து எய்தர் நம்ம ஓபன் பண்ண ட்ரை பண்றோம்னு நினைச்சு எல்லாருக்கும் சேர்த்து மூடிடக்கூடாதுன்ற ஒரு பயம் எனக்கு ரொம்ப இருந்தது. நம்ம இத வந்து தப்பா துஷ்பிரயோகம் பண்ணிட்டோம்னா அது வந்து அதுக்கப்புறம் வர ஆர்டிஸ்டுங்களுக்கும் இதெல்லாம் இப்படிதான் இருக்குன்ற ஒரு 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 தப்பான ஒரு கருத்தை கிரியேட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அந்த பாட்டுல ஒர்க் பண்ணது. தேங்க்ஸ் டு தி ஆர்டிஸ்ட், தி அறிவு, அப்புறம் அறிவோட ரைட்டிங், அப்புறம் ரூட்ஸ் பத்தி பேசுனது, மக்கள் ஒன்னா வரணும் அப்படின்றத பத்தி பேசணுன்றத நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் டி, தேங்க்ஸ் டு டி, அவங்க என்னோட டாட்டர், பட் ஐ ஆல்வேஸ் கன்சிடர்ட் ஹர் அஸ் அ செப்பரேட் என்டிட்டி. மியூசிஷியனா ஒரு தனி ஆர்டிஸ்டா மட்டும் தான் ஐ ஹேவ் நோ சே ஆன் வாட் ஷி இஸ் கோயிங் டு டூ. ஐ ஒன்லி இன்ஸ்பயர் ஹர் வித் மை ஒர்க், அவ்வளவுதான். மற்றபடி நான் போய் இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணாதெல்லாம் சொல்றது கிடையாது. ஃபார் அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஜென்ரலா வந்து ஒரு பாப்புலாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள குளோபலாவே நான் பார்த்துருக்கேன். நான் ஸ்டடிட் ஆர்டிஸ்ட் அக்ராஸ் தி குளோப், அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, எதை பத்தி பாட்டு பாடுறாங்க, இன்னைக்கு எதை பாடினா ஓடும், பாப்புலர் மியூசிக்னா என்ன, பேரலா என்னெல்லாம் நடக்குது, ஜாஸ்ல என்ன, எல்லாமே நம்ம ரெகுலரா அப்டேட்டடா தான் இருக்கும். ஸோ அதில் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ், லைக் ஒரு சைல்டிஷ் கேமினோ வந்து திஸ் இஸ் அமெரிக்கா பண்றதோ, இல்லாட்டி ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஹீல் த வேர்ல்ட் பண்றதோ பண்ணும்போது இட் ஹேப்பன்ஸ் ரைட் இன் த மிடில் ஆஃப் தேர் கரியர் ஆர் சம்திங். அப்போ இதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஸ்பேஸை வந்து டு யூஸ் இட் ஆஸ் ஹர் லான்ச் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். I think it is one of the first times in the history of music that ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ஸ்பேஸை வந்து ஒரு லான்ச் பேடா யூஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்றது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டு தி. எனக்கு வந்து இந்த ஸ்பேஸை பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. அந்த
சில விஷயங்கள் நான் இப்ப டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் தேர் ஆர் சம் அமேசிங் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ் கமிங் அப் வெரி சூன். ரொம்ப ரொம்ப சீக்கிரமா சில சூப்பர். சம் ஆஃப் த பிகெஸ்ட் நேம்ஸ் இன் த வேர்ல்டு வந்து நம்ம கொலாபரேட்டிவா நம்ம லாங்குவேஜ்ல நம்மளோட ஒர்க் பண்றத ஆனா குளோபலா லான்ச் பண்றத பார்க்க போறோம். அது எல்லாமே நடக்க போகுது. ஈவன் இதுக்கு முன்னாடி நான் வரதுக்கு டிலே ஆனதுமே அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட ஒரு மீட்டிங்காக தான். ஸோ அது எல்லாமே கூடி எல்லாம் இந்த வந்து எனக்கு என்னன்னா இங்க இருக்கிற நம்ம சொசைட்டிக்கு நம்ம வந்து ஒர்க் கிரியேட் பண்ணோம் அண்ட் ஆர்ட் ஃபார்முக்கு ஹெல்ப் பண்ணோம் அண்ட் மக்கள் முடியாத மியூசிஷியன்ஸ் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணம் ரொம்ப இருக்கு எங்களுக்கு. அது மூலியமா குளோபலாலாம் வந்து சாங்ஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நல்லா போச்சு அப்படின்னா அதுல வர ரெவென்யூஸ் வந்து ரொம்ப பெருசு. அது வந்து நம்ம ரொம்ப ஈஸியா நம்மளுடைய டார்கெட்ஸை ரீச் பண்ணலாம். நம்ம எப்படி ரீச் பண்ண போறோம், எப்படி வந்து மியூசிக் நம்மளோட ஃபோக் மியூசிக் வந்து எப்படி பெருசா கொண்டு போலான்றதுல பெரிய பெரிய பிளான்ஸ் எனக்கு இருக்கு. பயங்கர இப்ப நலன் வந்து சூதுகோமா வந்து ரிலீஸ் பண்ணது எப்படி ஓடணும் தலைவன் கேட்டேன். ஷோலை மாதிரி ஓடனா போதும் தலைவன் சொன்னாரு. அந்த மாதிரி ஐ ஹாவ் வெரி பிக் ட்ரீம்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் மியூசிக். தேங்க்ஸ் டு மாஜா ரமன் சார், அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து அதாவது வெரி வெரி ஆர்கானிக். என்ஜாய் மீ வந்து இட் வாஸ் அ கம்ப்ளீட்லி ஆர்கானிக் சாங். இட் வாஸ் மேட் ஆன் அ ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட், ஆல்மோஸ்ட் நோ பட்ஜெட்னே சொல்லலாம் அந்த அதோட ஆடியோக்கு. அண்ட் இட் வாஸ் ரிலீஸ் ஆன் அ சேனல் தட் ஹேட் அரௌண்ட் என்ன ஒரு 6000 சப்ஸ்கிரைபர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் there's no promotion, we didn't spend a penny on the promotion. We wanted to see இது எப்படி போகுதுன்றதை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஸோ we are very happy with what's happening in terms of people எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்றது. ஊர் சைட்லயும் வெளியூர்லயும் ஒரு பாட்டு ரீச் ஆகுறது வந்து எனக்கு ரொம்ப ஆல்ரெடி ஐ திங்க் இட் இஸ் த பிகெஸ்ட் சாங் ஆஃப் மை கரியர். ஸோ இந்த இதுக்கு பதில் நான் இவ்வளவு நேரம் சொல்றதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இது வந்து வேற லெவல்ல ஒரு பெரிய டோர் ஓபன் பண்ணும். பேரலா ஒரு இண்டஸ்ட்ரி கண்டிப்பா கிரியேட் ஆகும். அண்ட் வெரி பிக் பிளேயர்ஸ் வில் கம் இன்டு இந்தியா. இந்தியாக்குள்ள கிராமி வர ஆரம்பிக்கும் கண்டிப்பா. தனியா இந்தியா லாட்டின் கிராமி மாதிரி இந்தியாவுக்கு ஒரு கிராமி கண்டிப்பா வரும். எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல நடக்க போற விஷயங்களா இருக்கும்னு நான் நம்புறேன். சந்தோஷ் அண்ணா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour நீங்க எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க பர்த்டே அன்னைக்கு ரொம்ப 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 நன்றி. உங்க ஃபேன்ஸ்லாம் உங்களோட ஐ மீன் நிறைய பேர் பேசணும்னு நினைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு என்னால சான்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டு இருக்கு, ஷஃபிள் ஆயிட்டே இருக்கு. லாஸ்டா வந்து நிறைய பேர் இதை பத்தி கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி மட்டும் நான் கேட்டேன். நீங்க ஒரு காந்தியாலான்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணிருந்தீங்க இல்லையா, வேர்ல்ட் பீஸ்க்கு? ஆமா. ஸோ அந்த சாங்கோட மேக்கிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் அது வந்து வேர்ல்டு வைடா பயங்கரமா போற சாங் நினைச்சு நான் ரிலீஸ் பண்ண ஒரு சாங் அது. 2009 யாருக்குமே 9 or 10 ஆமா, யாருக்குமே தெரியாது அது வந்தது. ஆமா, அது வந்து டிவோஷனல் செக்ஷன்ல வித்துட்டு இருந்தாங்க அந்த அதோட சிடிய. அதுதான் அதோடைய மிகப்பெரிய ஒரு லேர்னிங்கா இருந்தது. பட் அந்த ஆல்பம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்சஸ்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் நான் அபிஷேக்கோட ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் லைவ்ல இருக்கும்போது அதை சொன்னேன். அந்த ஆல்பம் ஒர்க் பண்ணதுனாலதான் எனக்கு வந்து இண்டிபெண்டா நான் தனியா மியூசிக் பண்ணலான்ற நம்பிக்கை வந்த ஆல்பம் அது. அது ஃபுல்லா பண்ணிட்டு நான் ரஹ்மான் சார் அனுப்பிச்சு விட்டேன். அவரு கால் பண்ணி பேசினாரு. அப்போ வந்து ரஹ்மான் சார் கால் பண்ணி பேசிட்டாருன்றது வந்து மியூசிஷியன் சர்க்கிள்ல வந்து அது ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. நல்லா திமிரு விட்டு அலைஞ்ச டைம் அது. நான் வந்து அரோமா ரெஸ்டாரண்ட்ல வந்து இது சாப்பிட்டு பயங்கர போய் 200 ரூபா செலவு பண்ண அன்னைக்கு. அவர் கால் பண்ணிட்டாருன்னு திமிரு பிடிச்சி, அதாவது போன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பிரதீப் டெல்லாம், ஏய் உனக்கு ரஹ்மான் சார் கால் பண்ணியிருக்காரா, எனக்கு பண்ணியிருக்காரா, இந்த மாதிரிலாம் பேசி, ஏய் மச்சி ப்ளீஸ் வாடா வந்து பாக்குறேன் அந்த மாதிரி ஒரு வாரம் அதை வச்சு ஆத்துனேன். அந்த அளவுக்கு வந்து அது இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. ஒருத்தர் கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து அவ்வளோ ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நம்பவே ஆரம்பிச்சேன் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா நான் I was always looking up to other musicians who are around me, inspiring me. அண்ட் இந்த பிரதீப், ஷான் ரால்டன் இந்த மாதிரி பயங்கர கிரேட்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம தனியா வந்து அது ஒண்ணு பண்ண முடியுமா, நம்மளோட கம்போசிஷனா ஒன்னு ஒர்க் அவுட் ஆகுமான்ற எப்பயுமே எனக்கு சந்தேகம் இருந்தது. ஸோ அதை வந்து அவர் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்தது. பட் ஸ்டில் அதுக்கப்புறமா நான் ஒரு 7-8 years கண்டிப்பா அதுக்கு ஒர்க் பண்ணேன். பட் தட் வாஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு எனக்கு. அது ரொம்ப பிடிச்சி பண்ணது. அண்ட் ஸ்டில் இப்ப வரைக்கும் அதோடைய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே என்னோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு தெம். ஜோசப் விஜய் பையா, அவர் கிட்டாரிஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவர் தான் இந்த வா மச்சானில இருந்து நம்ம கேட்கிற புஜ்ஜில இருந்து ரக்கிட்டால இருந்து எல்லா கர்ணன் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே அவர் தான் வாசிச்சிருக்காரு. அவர் தான் அந்த பாட்டுல ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் த சாங். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல்
டு த மியூசிக் கம்யூனிட்டி ஃபார் அக்செப்டிங் தட் சாங் அந்த டைம்ல. அதனாலதான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டியே, எனக்கே நம்பிக்கை வந்த டைம் பாட்டுது. சூப்பர் சார். சார் அது மாதிரி நீங்க ஜிப்சி ஆடியோ லான்ச் அந்த டைம்ல சொன்னீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண டியூனே வந்து அந்த படத்துல இருக்கிற தேசாந்திரின்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஆமா 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 ஆமா. ஓகே. ஸோ உங்களோட இனிஷியல் காம்போசிஷன் ஒரு டியூன் நீங்க கம்போஸ் பண்ணிட்டு "ஏய், இது நல்லா இருக்குல்ல" அப்படின்னு உங்களுக்கு நீங்களே இது நல்லா தான் இருக்கு, இது செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டியூனா தேசாந்திரின்னு தானே சொல்லுவீங்க? அப்படி இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே பயங்கரமா இருக்கலாம் நினைச்சு பண்ணேன். இப்பெல்லாம் காரி திட்டிருக்கேன் அதை. அப்படியா? எல்லாமே பயங்கரமா தான் இருக்கும். ஓ வாவ் கலக்கிட்டடா அப்படின்னு. அப்புறம் ஃபீலிங்கா ஒரு சாங், ஒரு பாட்டுலாம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் ரிலீஸ் பண்ணனா ஒட்டு மொத்தமா என்ன அவாய்ட் பண்றாங்க எல்லாரும். பரவாயில்ல பிளாக் சார். ட்விட்டர்ல இருந்தே தூக்கிடுவாங்க. ரொம்ப worst ஆ எப்பயுமே பயங்கரமா தான் இருக்கும். நம்ம பண்ணி முடிக்கும் போது வாவ் அந்த மாதிரி இருக்கும். யாராவது கேட்டு அதை கலைக்கும் போது தான் உண்மை தெரியும். ஒரு வாட்டி ஆக்சுவலா நான் ஒரு பாட்டு பண்ணி என் ஃப்ரெண்டுகிட்ட காமிச்சேன். அவன் கேட்டு மச்சி பாட்டு மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொன்னான். அதான் வந்து என் வாழ்க்கையிலே சொன்ன ஒஸ்டான ஒரு அடிக்க போயிட்டேன் நான் அவனை. டேய் என்னடா ஒரு மாசமா ஒர்க் பண்ணி சொல்லிங்க பாட்டு மாதிரியே இருக்குன்ட்டேடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எனக்கு அந்த பெஞ்ச்மார்க் அந்த அந்த அளவுகோல்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்கேல் சுத்தமா கிடையாது. அப்போ ரொம்ப கேவலம். ஏன்னா மியூசிக் தெரியாது, எதுவுமே தெரியாது. சும்மா ஏதோ பாட்டு, ஒரு கீபோர்டோட லே அவுட் கூட தெரியாது, எதுவுமே தெரியாம பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்த டைம். வெறும் ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணது. ஸோ ரொம்ப ரொம்ப பேடான பிகினிங்ஸ்னு சொல்லலாம். அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். பட் அதுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணி ஐ வேஸ்டட் அ லாட் ஆஃப் டைம். பட் ஐ அண்டர்ஸ்டுட் மியூசிக் இன் மை ஓன் வே. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது பெரிய லெஜெண்ட்ஸோட பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க நமக்கு எப்படி புரியுமோ அந்த வேர்ல்டுக்குள்ளேயே அவங்க சொல்லி தருவாங்க. ஐ டிடன்ட் ஹாவ் டு லேர்ன் மியூசிக் ஃபார்மலி வித் சம்ஒன். இதுதான் இதோட நொட்டேஷன், இப்படிதான் இருக்கணும், இட்டாலியன் லாங்குவேஜ்ல இதெல்லாம் தான் மீன் ஆகுது அப்படின்றத நான் வந்து ரொம்ப லேட்டா தான் கத்துக்கிட்டேன். பட் அதுக்கு முன்னாடியே ஐ குட் ரிலேட் டு மியூசிக். ஸோ எல்லாமே எல்லாமே பயங்கரமா தான் இருக்கும் நான் பண்ணும்போது என்னோட காதுக்கு. இப்ப கூட ரீசெண்டா நம்ம ஜெகமே தந்திரம் ட்ரெய்லருக்கு வந்து நான் வேற கார்த்திக் ஜஸ்ட் கேட்டுட்டு சொல்லுங்க நல்லாவே இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணி. ஐயோ என்ன ஃபர்ஸ்ட் டைமா கார்த்திக் சுப்பராஜுக்கு நான் வந்து நல்லா இருக்குன்னு நினைச்சு நல்லாவே இல்லைன்றாங்களேன்னு சொல்லி நாங்க ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோம். ஜெகமே தந்திரமோட அந்த ட்ரெய்லருக்கு அதிகமா ஒர்க் பண்ணோம். இப்பதான் கடைசியா வந்து நடந்திருக்கு. ஸோ நமக்கு எப்பயுமே செம்மையா தான் இருக்கும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் அடுத்த ஸ்டெப்ல ஒரு கிரியேட்டர் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ப்ரோ உங்களோட பாரிஸ் ஜெயராஜ் ஆல்பம்க்கு நான் ரொம்ப ஃபேன். டெய்லி கேட்டுட்டு இருப்பேன். நன்றி. செம வைப் ப்ரோ, மஜாவான ஆல்பமும் டெய்லியும் கேட்டுட்டு. எனக்காக அந்த பச்சா பச்சிக்கே நமஸ்தே அந்த அந்த பாட்டு பாடிங்களா ப்ரோ? ஓகே. बच्चा बच्ची के नमस्ते கூட 5-10 ரூபா சமோசே. बच्चा बच्ची के नमस्ते கூட 5-10 ரூபா சமோசே. சம்சா சுடாக்குது கச்சி பதாடாகுது. சம்சா சுடாக்குது கச்சி பதாடாகுது. கச்சி பதாடாகுது. கச்சி பதாடாகுது. கச்சி பத்தா அடாக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஜாஸ் கானா. திரும்பவும் ஜாஸ் கானா. தேங்க்யூ சார். உங்க பர்த்டே அன்னைக்கு சுமார் 1 மணி நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இந்த வருஷமும் நமக்கு பிளாக் பஸ்டர் சாட் பஸ்டர் சார். பிளாக் பஸ்டர் அண்ட் சாட் பஸ்டர் தான். ரொம்ப நன்றி. அண்ட் ஆக்சுவலா நான் வீட்லயே எதுவும் பெருசா எதுவும் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து எந்த ரிசோர்ஸையும் இந்த பர்த்டேக்காக ஸ்பெண்ட் பண்ண வேணாம். எக்ஸப்ட் லவ் அண்ட் டைம் ஸ்பெண்ட் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அதுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பர்த்டே ஒட்டி நாளையில இருந்து என்னோட ஃப்ரெண்டு சந்துஷ்டி போஜனம் சொல்லி ஒரு கிச்சன் வச்சிருக்காங்க, அர்ப்பணான்னு சொல்லி. அவங்க கிச்சன் மூலியமா இங்க இருக்கிற கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ஒரு ஜியாகிரபிக்கலா ஒரு மேப் வரைஞ்சி அந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு 1 வே ஃபுட் டெலிவரி சார்ஜ் இல்லாம யாரால பே பண்ண முடியல அவங்க பே பண்ண வேணாம்னு சொல்லி நாங்க ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணிருக்கோம். பட் இது இட்ஸ் நாட் கிரவுட் ஃபண்டட். நம்ம யாரால முடியுமோ நம்ம ஒரு சின்ன குரூப்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஃபண்ட் பண்ணி பண்ண போறோம்.
ஸோ அதுதான் வந்து பர்த்டே செலிப்ரேஷனா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மற்றபடி இன்னைக்கு நிறைய விஷஸ் வந்து ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா ரொம்ப ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் இன்னைக்கு திருப்பியும் ஒரு ரீசார்ஜ் மாதிரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸை கடக்கிறதுக்கு உண்டான ரொம்ப பாசிட்டிவிட்டி கிடைச்சிருக்கு. ஒரு விஷயக்கும் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி எல்லா ஃபோனும் அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா அதை பண்ணேன். அதோடைய வேல்யூ இன்னைக்கு ரொம்ப புரியுது. ஸோ லைஃப் லெசன்ஸ் நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு. நம்ம எவ்வளோ இங்க இருக்கிற 500 பேரோ 1000 பேரோ இருக்கிற எல்லாருமே வந்து ப்ரிவிலேஜ்ட் இன் மெனி வேஸ். நம்ம இப்படி ஒரு ட்விட்டர் ஸ்பேஸை கேட்கறதுக்கு நம்ம கிட்ட ஃபோன் இருக்கு, டேட்டா இருக்கு, 1 hour வைக்கிறதுக்கு பேட்டரி இருக்கு, பேக்கப் இருக்கும் போது நம்ம கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி காமன் சென்ஸ் பேஸ்ட் இஷ்யூஸ் தான் நிறைய இருக்கு. நம்மளையும் இன்டர்னலா பார்த்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் இந்த பர்த்டே போச்சு. இந்த கோவிட் டைம்ல வந்து இவ்வளோ பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கண்டிப்பா எவ்ரி இயர் ஸ்பெஷல். பட் இப்போ வந்து இதை பண்ணது ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி எல்லாருக்கும் கால் எல்லாம் அட்டன் பண்ணி பேசி எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப எனக்கு டச். இன்னும் எனக்கு எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் மென்டலி we are all affected by the loss of all the people. ஸோ லவ் யூ ஆல். எல்லாரும் வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட பிளான்ஸ் கோவிட் ரிலேட்டட் இதுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் பண்ணலாம்னு பிளான்ஸ் வந்து நல்லா பெருசா கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் இது. யூ ஆர் ஆல் பார்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை குட் டீட்ஸ் இன் த கம்மிங் டேஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். மறுபடியும் ரொம்ப சீக்கிரமா சந்திக்கலாம். இந்த ஸ்பேசஸ் மேட்டர் சூப்பரா இருக்கு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுக்குள்ள கிரியேட் பண்ணலான்றது எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நம்ம என்டர்டெயின் பீப்புள். கண்டிப்பா. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்ஸ் எல்லாருக்கும் கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் சந்தோஷ் நாராயணன் நம்ம கூட இருந்தாரு. நிறைய பேரை நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணேன். ட்ரை மட்டும் பண்ணேன், பட் ஆட் பண்ண முடியல. நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு, பட் நான் ஆட் பண்ண உடனே அது தெரியல, கிராஷ் ஆகிட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கோவமா இருக்கீங்க, மன்னிச்சிங்க. உங்க வீட்டு பிள்ளைய மன்னிச்சிங்க. நிறைய ட்வீட் வருது, பரவாயில்ல பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்பேசஸை வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி நேரம் கேட்டுட்டு இருந்ததுக்கு. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்பேஸோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நன்றி. குட் நைட்.